Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Jack F4 machineல வர E1 means error வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். So E1 வருது அத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இத வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாவே பண்ணலாம். E1 வந்து எதனால வருது அப்படினு சொன்னா நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு மிஸ்டேக் லைக் பாபின்ல வந்து கேஸ் சரியா போடல கேஸ்ல வந்து பாபின் நம்ம சரியா போடலைனாலோ இல்லனா நம்ம வந்து எதுவும் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம மெஷினை ரன் பண்ணியிருந்தோம்னாலோ அந்த E1 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த E1 வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மெஷின் வந்து ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வெளியில இருந்து மெக்கானிக்கெல்லாம் வர சொல்லிலாம் சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதை நம்மளே பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்தில் ஒரு வீல் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். லைக் பாருங்கள், இது வந்து இப்போ மூவே ஆகலை தெரியுதா? இந்த மாதிரி ஒரு வீல் பார்ட் இருக்கும். இதை ஜஸ்ட் இப்படி அமுக்கி ப்ரெஷ் பண்ணி அவ்வளோதான். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த E1ன்றது வந்து சரியாயிடும். பாருங்கள், ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆயிரும். நான் திரும்பவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த E1 எரரை வந்து எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா உங்களுக்கு ரோல் ஆகுது சரியா? அந்த ப்ரோக்ராம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து நல்ல ஃபங்க்ஷனில் இருக்குன்ற ஒரு இது. முதல்ல நான் உங்களுக்கு E1 சொல்லி காமிச்சேன். நம்மளே E1ன்ற ஆப்ஷனுக்கு கொண்டு வர முடியாது. மிஷின் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த E1 எரர்ன்றது உங்களுக்கு காமிக்கும். ஸோ E1 இருக்கையில் ஜஸ்ட் இந்த வீல் இருக்குது பாருங்கள், இது இப்போ உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகுதுன்னா அப்போது வந்து மூவ் ஆகாது. அதை நல்லா இந்த 2 விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டைட்டாக ஒரு ரோல் இந்த வீலை மட்டும் இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மிஷினை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு மிஷின் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் அதாவது ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. இதுக்கு நான் ஒரு கிளாத்தை வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிஷினோட அந்த ப்ரோக்ராம் E1 எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு நல்லா மிஷின் ஸ்மூத்தாக ரன் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மிஷினில் வந்து நம்ம எப்படி ஆயில் ரீப்ளேஸ் பண்ணலாம், த்ரெட்டிங் வந்து வேறு பாபின் கேஸில் வந்து மாட்டிருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ஸில் வர்ற ப்ராப்ளமை நம்மளே எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்டு டெக்னிக்ஸ் எல்லாமே நான் வர்ற வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.